ஜீவனை விசுவாசத்தை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நாம் கடந்த அருகே செய்தால் மட்டுமல்லாமல் இந்த ஈவினிங்ல கூட பிள்ளைகள் எந்த தடை இல்லாதபடிக்கு நம்முடைய கடந்து வரும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஒத்துழைத்த ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் let's start with the memory verse. குட்டி பிள்ளைங்க வந்து ஒருத்தரா பேர் சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து இயேசு பிறப்பினுடைய நாளை குறிக்கின்ற சுவிசேஷ வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் பேர் பேராக நாம் அழைக்கும் போது முன்னே வந்து சொல்வார்கள். முதலாவது ஜெஃப்ரி. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷன் மேல் உள்ள அன்பும் பிரசனமாகும். தீர்த்து மூன்றாம் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசய பிதா, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 1:6. தீபிகா. எருசலேம் குமாரத்தியே மிகவும் கலிகோடு, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகோடு. எருசலேம் குமாரத்தி எவ்வீதி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நியாயமுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். சகரியா 9:9. இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் முன்னெடுத்து என்னெடுத்து வருவார். இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் முன்னெடுத்து என்னெடுத்து வருவார். அவருடைய அனதினாகிய மீகா 5:2. நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சியானா. நன்மை ரட்சகர் அவருக்கு தாழ்மை ஊழியம் பிரமிக்க லூக்கா
வந்தாச்சு. It's wonderful. Next memory verses by Catherine. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில்
ஜெருஷா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். யோவான் 3:16. ஸ்வேதா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். 1 யோவான் 5:11. ஆலியா. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலும் மகிமையாகும். தேவரீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் மகிமையாகும். தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயுதம் பண்ணின. உம்முடைய ரட்சணியத்தையும் என் கண்கள் கண்டது என்றார். லூக்கா 2:30-32 வரை. கோதை. கர்த்தருடைய வேதத்தின்படி கர்த்தரை கைக்கொள்பவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கர்த்தராய் கைக்கொள்ளும்படி நீர் எனக்கு கற்பித்தீர். உமது பிரமாணங்களை நாங்கள் கைக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கற்பித்தீர். சங்கீதம் 119. ஜோனதான். வாலிபன் தன்னுடைய எதிர்நாடுக்கு முன்பான உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதன்படி நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவர்களுக்கு நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவர்களுக்கு உன்னுடைய வார்த்தையை என் இதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் சோதரிக்கப்பட்டவர், உமது பிரமாணங்களை எனக்கு போகிறேன். பிரணவ். உங்களுடைய வார்த்தை நியாயங்களை எல்லாம் உங்களுடைய வார்த்தை நியாயங்களை எல்லாம் செல்வத்தில் கழிவு போது ஆனந்த போது ராசியின் வழியாக கழிவுறுவேன். ஒவ்வொரு கட்டளைகளை தியானித்து ஒவ்வொரு வழியாக கண்டுபிடினேன். உங்களுடைய பொது பிரமாணங்களில் நிறைவேற்ற அறிகிறேன். ஒவ்வொரு வசனத்தை Thank you, children. Next, வேதாகம விடுதலைகள் வருகிறார்கள் ஆலன் அண்ட் சங்கர் பாலா. வேதாகம விடுதலைகள். ஃபர்ஸ்ட் விடுதலை. குணசாலி பெண்ணே, குபேரர்களை நாடாத கண்ணே, ஊரார் போற்றும் முத்தே, நகோமியின் நல்ல சொத்து, அவள் யார்?
திரும்பும்படி இருக்கின்றன. இருட்டு வேளை, காட்டுப்பாதை, கையில் இருந்த விளக்கு அணைந்து போனது. யாருக்கு? விளக்கில் எண்ணெய் இல்லாத 5 கண்ணீர்கள். ஐந்தாவது கேள்வி. 4வது கேள்வி. குழாயடி சண்டையில் குறுக்கிட மாட்டார். குடிக்கிற தன்னை கேட்டால் குடம் நிறைய தருவார். அவர் யார்? உலகம் விழிக்கும் முன்னே விழிப்பவன், உறங்கும் மனிதன் விழிப்பதும் என்னாலே. சீமோன் பேதுரு தன் பாவம் உணர்ந்ததும் என்னாலே. அழகிய கொண்டை தாடி உள்ளவன். 6வது கேள்வி. உலகிற்கு இசையை அறிமுகம் செய்தவன் நான். நானே இசைகளின் தகப்பன் என்று சொல்வார்கள். உலகிற்கு இசையை அறிமுகம் செய்தவன் நான். நானே இசைகளின் தகப்பன் என்று சொல்வார்கள். யூபால். 6 தேக்கு மரம் அரசம் படப்பட்டு தொப்பென்று விழுந்தது. அது யார்? சிக்கன் வேண்டாம், மட்டன் வேண்டாம், சில்லி பீஃப் கொஞ்சமும் வேண்டாம், பருப்பு, கீரை, காய்கறி போதும், பலமா என்று வளரும் நாளும். நாங்கள் யார்? தேங்க்யூ. பிள்ளைகளுக்கு மேலே பெரியவங்களும் ரொம்ப நான் நினச்சேன் இதெல்லாம் கஷ்டம் ஆன்சர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு. பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். லெட் அஸ் கோ வித் நெக்ஸ்ட் டான்ஸ். நான் கொஞ்சம் ஸ்பெஷல். பிஃபோர் தட் லெட்ஸ் கோ வித் த மெமரி வர்ஸ். ஹரிஷ் கான். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை நான் கைக்கொள்வேன். உமது வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மரியாதையும் உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. ஹரிஷ். சபிக்கப்பட்ட அவனங்களை நீ கடந்து போகிறீர்கள். உங்களையும் அவமானத்தையும் என்னை விட்டாலும் நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆளுமை பாகமாக இருக்கிறது. ஜாஸ்மின். ஹல்லேலூயா. தேவனே, அவர்
ஜெரால். கர்த்தாவே உமது வழிகளின் போது இருக்கிறேன். அப்பொழுது நான் அதை காத்துக் கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் அதை கை கொள்வேன். நான் உமது வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். என் இதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாகுபடி செய்யும். தீப்தி. தீயானவைகளை பாராட்டுவதற்கு என் கண்களை விலக்கி உம்முடைய வழிகளில் என்னை நிறுத்திடும். உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ப உமது வாக்கு உமது அடிமைக்கு நான் தரும். நான் பயப்படுவதற்கு நான் அஞ்சுகிற நிலையை விளக்கியாலும் உம்முடைய நான் அஞ்சுகிற நிலையை விளக்கியாலும் உம்முடைய நியாயத்திற்குள் நல்லவைகள். இதோ உமது கட்டளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயர்த்துகிறேன். சங்கீதம் 119. Song by Elijah.
ராஜா, இட்ஸ் நைஸ். அடுத்த மெமரி வேர்ஸ் சொல்வதற்காக ஸ்டெபனையும் ஜெனிட்டாவும். ஸ்டெபன் அண்ட் ஜெனிட். Lord's Prayer. Our Father in heaven, holy be thy name. Your kingdom come, your will be done on earth as in heaven. Give us today our daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. Do not bring us to test, but deliver us from evil. Amen. Nice. Very good. கடைசி நாட்களில் அன்பு தனிந்துவோம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ஒரு நாடகம் அன்பு எப்படி கிடைக்கிறது, எப்படி அது எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பசங்க நடத்தினாங்க. யூத் பாய்ஸ் வந்து ஒரு ட்ராமா நடத்துவாங்க. காட்சி 1. அன்பின் கணவர் சண்டையிட்டார். காட்சி 2. அன்பின் கணவர் சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டிற்கு வருகிறார். அப்பொழுது நடப்பதை பார்க்கிறோம். சரி, இந்த மாசம் ஒரு பட்ஜெட்டை போடுவோம். சரி, பால் காசு எவ்வளோ வரும், கரண்ட் பில் எவ்வளோ வரும், காய்கறிக்கு எவ்வளோ ஒதுக்கிடலாம், மாசத்துக்கு எனக்கு ஒரு புடவை ஒரு 20,000, அவருக்கு சட்டை தேவைப்படாது, இருக்கு வச்சிருக்காரு, அவருக்கு தேவையில்லை, போக மாட்டாங்க. இவருக்குலாம் சட்டை 15,000 வாங்கணும். வாங்க வாங்க வாங்க, சம்பளம் நாளை கடைசி, சம்பளம் வச்சா ஒரு விஷயம் உள்ள வாங்கி மாட்டேன். சம்பளம் வச்சா கேட்பா. இல்ல அடுத்த வருஷம் சொல்றாங்க.
நான் இவ்வளவு தக்காளி எடுக்கிறேன். அக்கா 120 ரூபா. 120. ஏன் தக்காளி வியாபாரம் பண்றீங்க? 60 ரூபா கொடுக்க முடியுமா? 120 ரூபா மேல இருக்கு. என்னப்பா நான் வீடு போட்டு தான் வரேன். 120 ரூபா நான் குறைக்கிறேன். 100 ரூபா தரேன். அந்த ரூபா வைக்க முடியாதா? 100 ரூபா. சரி தக்காளி காமிங்க நான் பார்க்கிறேன். பாருங்க. அப்புறம் நல்ல ஒரு பிளேஸ் தான் இருக்கு. என்னடா தக்காளி ரசமே இருக்கு. போய் நான் அப்படியே குழம்பு போய். இல்ல நல்லா தான் இருக்கு. மேலாப்ல இருக்கு பார்க்கலாம். இங்க இருக்கு பார்க்கலாம். எனக்கு சரி பண்ணல. 60 ரூபாய் கொடுங்க. 90 ரூபா. 60 ரூபா. 90 ரூபா. 60 ரூபா. 20 ரூபா. 60 ரூபா. 65. 60 20 தரேன். கொடுங்க கொடுங்க வச்சிக்காதீங்க. வேற சரி வேற மொத்தமே கொடுங்க ஃப்ரீயா தெரியுங்களா? போடுங்க. ஆமாங்க. நீங்க மொத்தமே கொடுங்க இப்படி யோசிக்கிறீங்க சமாளிங்களா? சார் இந்த கடையில இது வரவே கிடையாது. கண்ணனை குழந்தையா வச்சிருக்க போமா இந்த நேரே வரவங்க போறவங்கன்னா சண்டை இழுத்து வச்சு காலம் கத்தாலே வந்துடுவாங்க. காட்சி அமைத்து அடுத்த ஆசிரியர்கள் சண்டை போடுகிறார்கள். நாங்க பெட்ஷீட் பில்லோ பையன். நாங்க பெட்ஷீட் பில்லோ நானே வரேன். ये தமிழ் நேம் பாஷா நாங்க பெட்ஷீட் பில்லோ 120 rupees 120 अरे बाल அன்பு தன் கணவருக்கு கால் பண்ணுகிறார். ஹலோ. இங்கேதாம்மா வந்துட்டு இருக்கேன். உள்ள அடிக்கிறாங்களா? யாருமா அந்த மகான? எது வாங்கிட்டு வரமா உங்களுக்கு? எது வாங்கிட்டு வரமா உங்களுக்கு சொல்ல வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன் ஐயோ நீ கோவப்படாத. நீ கோவப்படாத ஊரே தாங்காது. ஆமா இந்த வந்துட்டேன் வந்து போன கடை வந்துடுமா? நீ முதல்ல என்ன பண்ண? நீ டீசெண்டா? வீட்டுல தண்ணி தோணுமா? ஏன் கோவம் வருது? வீட்டுல கணக்கெல்லாம் முன்னாடி வாசல்ல கணக்கெல்லாம் சண்டை வேணா உனக்கு சண்டை போட்டாங்க அடிக்க செய்யலாம் போகதான் செய்யலாம். எங்க வேலை பார்க்க விடுறீ? அன்புவை பாஸ்டமா சந்திக்கிறார்கள். அன்பு சொல்லுங்க.
சொல்லலாம் நீங்க எங்க இருக்கீங்க? எதுக்கு ஊர்ல ஆளே காணோம், மனுஷன் எங்க போனான்னு தெரியல. ஆமா நீ எதுக்கு வீட்டில் சட்டை போடுவ கேட்டா தண்ணி உள்ள விடுவா இந்த மாதம் அடுத்த மாதம் சம்பளம் வேணும். ஓ மாசம் 30,000 போக முடியாது அதான் எங்கெல்லாம் போனேன் வரேன் சண்டையே போட மாட்டேன். நீயா இதை நம்பமா வாங்க வாங்க. நானும் உன்ன சொல்றேன் இந்த ஒன்று பொருள் வழி அதெல்லாம் படிச்சுட்டேன். மாஸ்டர் வந்தாங்க. இப்போ நான் படிச்சதும் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா திருப்தியா இருக்கு. நீங்க வந்துட்டீங்க, எனக்கு அது போதும். இனிமேல் நான் எப்பவும் போல அன்புன்ற பேர் வச்சிருக்கு என்ன மாதிரி அன்பா இருப்பேன். ஆமா கடவுளே என் முன்னாடி திருத்திட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் கடவுளே விடுங்க விடுங்க, நான் இனிமேல் எப்பவும் தான் இருப்பேன். Carry the Bible when you are young. The Bible will carry you when you are old. அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வேத வசனங்கள் நம்ம இளமை காலங்களில் அதிகமாக வாசிக்க நம்முடைய முதுமையில நம்மளை தாங்கக்கூடியது வேத வசனம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மெமரி வர்ஸ் சொன்னாங்க. அவங்களை உற்சாகப்படுத்தின பெற்றோருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து அவங்க வேதத்துல இன்னும் அதிகமாக வளர வார்த்தைகளை வாசிக்க உற்சாகப்படுத்துங்க. இப்ப நமக்கு பார்த்த நாடகத்திலையும் இந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த மனிதர் மனசுல ஒரு மாறுதல் உண்டாயிடுச்சு. வசனம் வந்து உயிர்ப்பிக்கிறது. அதனால இந்த வசனத்துல நம்ம அதிகமா பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அதை தியானிக்கிறதுலையும் வாசிக்கிறதுலையும் உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது சாங் பை டீச்சர்ஸ். Thank
உரையாடல் by Sneha and Vinisha. இதன் பிறகு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஹாய் ஸ்னேகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செலிப்ரேஷன் வீட்டில் ஆரம்பிச்சாச்சா? வீட்டில் எல்லாமே நல்லபடியாக போச்சு. கிறிஸ்மஸ் கேரல் வந்தாங்களா? நல்லா வந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பயங்கரமாக அவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது சூப்பராக இருந்துச்சு. உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு தெரியுமா? நம்ம ஜோயல் தானே? அது இல்லை, ஜென்ரலா கிறிஸ்மஸ் தாத்தா யாரு, அவர் எங்கிருந்து வராரு, எதுக்காக அவரை கூட்டிட்டு வராங்க, அதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம மட்டும் போய் பாடணும்னு ரொம்ப இருக்காது. அதனால கிறிஸ்மஸ் தாத்தாவே சேர்த்து கூட்டிட்டு போறோம். பிள்ளைங்களுக்குலாம் வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கும்ல அப்படின்னா நானும் தெரியலாம் நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி உலக பரிதமான ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு என்னதான் ஒரு பணக்கார குடும்பத்துல பணக்கார பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணும், எளியவனுக்கு உதவி செய்யணும், இந்த சிறியவனுக்கு நீங்க ஒரு செய்தால் எனக்கே செய்தீங்கன்னு பைபிள்ல சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு எளியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாரு. அதுலயும் குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாரு. ஒரு கதை சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம் இருந்தாங்க. அந்த குடும்பத்துல 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட வசதி இல்லாம அந்த தகவல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இது அறிஞ்ச செயின்ட் நிக்கோலஸ் என்ன பண்ணாரு, அந்த மூத்த பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாம ஒரு பை நிறைய தங்க காசுகள் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போட்டாரு. இதே மாதிரி யாருக்கும் தெரியாம 2வது பொண்ணுக்கும் போட்டாரு. இதே மாதிரி யாருக்கும் தெரியாம 3வது பொண்ணுக்கும் போக ட்ரை பண்ணும்போது அந்த பிள்ளைங்களோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. என்னதான் செயின்ட் நிக்கோலஸ் இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் இந்த செய்தி காட்டு தீ போல பரவிடுச்சு. இதே போல நிறைய நேரங்கள்ல நிறைய சிறு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள்ல இருந்து பிள்ளைங்களை காப்பாற்றினாரு. அந்த காலத்துல இருந்தே குழந்தைகளை காக்கிறவராக செயின்ட் நிக்கோலஸ் இருந்தாரு. இவரை தான் வயது ஆக சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும்னா, குழந்தைங்களை பாதுகாக்கணும்னா இவர் செய்வாருன்னு சொல்லி குழந்தைங்களுக்குள்ள இயேசுக்கு பிரியமான பிள்ளைங்களா நீங்க நடக்கணும். அப்படி நடக்கும்போது சாண்டா கிளாஸ் உங்களுக்கு என்ன கிஃப்ட்னாலும் நீங்க கேட்கிற என்ன ஆசீர்வாதத்தினாலும் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பிள்ளைங்களை நம்ம வச்சுட்டு ஆண்டவரோட வழியில நடத்துறதுக்கு ஒரு கருவியா இருக்கிறாரு. இதுதான் சாண்டா கிளாஸ். பரவாயில்ல, 2 நாள் வரைக்கும் சாண்டா கிளாஸ் எதுக்கு வராதுன்னே தெரியாம நான் இருந்தேன். இன்னொன்று தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன கேட்டா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் பண்ணியாச்சுன்னு வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா எப்பவும் போல ட்ரீ வைப்போம், பிள்ளைகள் அந்த மாதிரி வைப்போம். ட்ரீ எதுக்கு வைப்போம் கேட்டா, எனக்கு ட்ரீ எதுக்கும் போனே தெரியல. அவன் என்கிட்ட அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா,
நம்மளோட பாவங்களுக்காக நிறைய பாவத்துல இருந்து விடுதலை கொடுங்க. ஸோ ஏசப்பாவோட பிறப்பை நோக்கமே நம்மளுடைய பாவங்களுக்காக அவங்க மறிக்கணும் அப்படின்றதான். ஏசப்பா மறிச்சப்ப எதில் அறையப்பட்டாங்க? சிலுவை மரத்துல. ஸோ ஏசப்பா பிறந்ததே நம்மளுடைய பாவங்களுக்காக மறிக்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் கிறிஸ்மஸ் டைட்டில் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ, அதாவது அவங்க மரத்தில் ஆனதுனால ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி என்ன பண்றோம் அப்படின்னா அலங்காரம். ஸோ அலங்காரப்படுத்துறது ஏன் நீங்க வந்து கேட்கலாம். ஏசப்பா மறிச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சது? பாவத்துல இருந்து விடுதலை கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, நிம்மதி கிடைச்சது, நிறைய கிடைச்சது. இது எல்லாமே நமக்கு ஒரு பரிசு தானே. ஸோ இதுல ஏசப்பாவோட பிறப்பு நமக்கு வந்து அவங்க நமக்காக நம்மளோட பாவங்களுக்காக மறிக்க போறாங்கன்றத நினைவு கூறணுன்றதுக்காக தான் கிறிஸ்மஸ் அப்ப வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதை டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு வரும். உண்மையே சூப்பர்ல. இதுதான் எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா இனிமே பாரு, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். நம்ம சர்ச்ல கூட எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த வருஷம் சர்ச் டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த வருஷம் டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? எனக்கு எது தெரியுமா? அந்த சைட்ல பலூன் இருக்காங்கல்ல, அதுவும் வெளியில வந்து இந்த பச்சை கலர்ல ரவுண்ட் ரவுண்டா போட்டு ஸோ அதுல வாசனை போட்டுருக்காங்கல்ல, அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. வெளியில உள்ளவங்க பார்க்குறவங்களுக்கும் அது ஏற்கனவே ஒரு அட்ராக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட்ல ரவுண்ட் ரவுண்டா போட்டுதான் சொல்றேன். அதோட பேர் என்ன தெரியுமா? அதோட பேரு ரீத். ரீத் எப்படி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ல ஒன்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மேலை நாடுகள்ல எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது வந்து ரொம்ப பிரசித்தியான ஒன்று. ஸோ கிறிஸ்மஸ் டைம்ல அவங்க வீடுகள்ல இருந்த மரம் செடி அதெல்லாம் வெட்டி அதை சீர்படுத்தி அதை ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. அப்படி ப்ரூவ் பண்ணும்போது அதுல இருந்து விழுற இடங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை வேஸ்ட் ஆகாம அதை எடுத்து ரீத் மாதிரி நெஞ்சு அதை கிறிஸ்மஸ் அலங்கார பொருளா பயன்படுத்தினாங்க. இதுலயும் ஸ்னேகா ஒரு ஆவிக்குரிய அடையாளம் இருக்கு. அந்த கிறிஸ்மஸ் ரீத்தோட பசுமையா இருக்கட்டும், ஆரம்பமும் முடிவும் இல்லாததோட வட்ட வடிவமா இருக்கட்டும், நமக்கு ஆண்டவருடைய நித்தியத்தை ஞாபகப்படுத்துது. ஆண்டவரோட நித்தியத்தை மட்டும் இல்ல, ஆண்டவரோட நித்திய கிருபையையும் நம்ம ஆண்டவருக்குள்ள போறப்ப நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு நித்தியமா இருக்கும்ன்றதையும் அதை ஞாபகப்படுத்துது. பாரு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு ஆழமா அர்த்தமுள்ளதா இருக்கு. ஆனா நம்ம தான் அதை கவனிக்க மாட்டோம். சரியா சொன்னா. இது வரைக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வைக்கிறோம், இப்போ கூட நீ சொன்ன ரீத்து, ஸோ சாண்டா கிளாஸ் எதுக்கு வராங்க, இந்த மாதிரி. ஆனா விஷயங்களோட ஆவிக்குரியதான அர்த்தம் நமக்கே தெரியலன்ற போது நம்ம எப்படி இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? உண்மைதான். இவ்வளவு சின்ன சின்ன அதிசயங்கள் இருக்கு அந்த பண்டிகை. கிறிஸ்மஸ் பண்டிகை உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகை இல்ல? கரெக்டா சொன்னோம். ஆனா அவங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு அழகான பண்டிகையை கொண்டாடவே கூடாதுன்னு நிறைய நாடுகள்ல சொல்றாங்க. கரெக்ட். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு ரொம்ப பிரமாண்டமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களோ அதே போல அது கொண்டாடக்கூடாதுன்ற எதிர்ப்பும் அதுக்கு ஈக்குவலான அதிகமாகவே இருக்கும். ஆமா, உனக்கு ஒரு வரலாறு செய்தி சொல்லணும்னா 17ஆம் நூற்றாண்டுலாம் மேலை நாடுகள்ல கிறிஸ்மஸ் கொண்டாடினா அதை இல்லீகல், அதாவது சட்ட விரோதம்னு சொல்லி சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கான விதிமுறைகள்லாம் இருந்துச்சு. அது ஏன்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கன்னு பைபிள்ல சொல்லியிருந்தா என்ன, நீங்க ஏன் அந்த நாள்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க அப்படின்ற கேள்வினால வந்ததுதான் அதெல்லாம். ஆனா டிசம்பர் 25 ஒரு சாதாரண நாள் தான். இந்த நாள் எது ரொம்ப முக்கியத்துவமாக்குதுன்னா, அந்த நாள்ல ஆண்டவர் நமக்காக பிறந்ததை நம்ம நினைவு கூறுறோம். நீ சொன்ன மாதிரி ஆண்டவர் பிறந்தது வெறும் ஒரு சாதாரண பண்டிகை இல்லை. அது நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்குது. நமக்கு பாவத்துல இருந்து விடுதலையை கொடுக்குது, நித்திய கிருபையை கொடுக்குது. இந்த மாதிரியான அழகான நமக்கு கிடைச்ச பரிசுகளை நம்ம நினைவு கூறுறது, நமக்கு கிடைச்ச பிரசித்தியான ஆசீர்வாதங்களை நினைவு கூறுறதுதான். பைபிள்ல கூட ஒரு வேர்ஸ் இருக்கும்ல, ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறுதான்னு சொல்லி ஆண்டவரோட நித்தியமான அன்பை ருசி பார்க்கிறதுனால தான் இந்த கிறிஸ்மஸ். வெறும் ருசிக்கும் குடிக்கும் தேவராஜ்யம் அல்ல, ஆண்டவரோட மகிமை நம்ம எல்லாரும் நினைச்சு அதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம். மற்றவங்களுக்கு நம்மளால இயன்றது செஞ்சு இந்த நாளில் நம்ம சந்தோஷமா இருக்கு, நம்ம கூட இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். எங்களோட சார்பா உங்க எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். இந்த ஆண்டு சிறப்பாக இந்த சிறுவர் வாலிபர் நிகழ்ச்சிகளை நடத்த ஆண்டவர் கிருபை தந்தார். அதற்காக பிரயாசப்பட்டு உழைத்த ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த சிறுவர் ஊழிய பொறுப்பாளர் ஆசிரியர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
இதனாலே நமக்கு இறுதியாக நமக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி, இவர்களை பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம் போல ஒவ்வொரு வாரமும். இவர்களை போல நம்முடைய சபையிலே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எழுப்பினால் நாங்கள் கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்பது வசதியாக இருக்கும். அந்த வரும் நாட்களில் நம்முடைய சபையில் நம்முடைய அநேக ஊழியர்களை பிரசங்கம் பண்ணுறதை கற்று எழுப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். இப்போதும் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கிற நேரம் இது. சண்டே ஸ்கூல் எக்ஸாம்பிள் பரிசு முதலாவது வாங்குறாங்க. அந்த பிரைமரி ஜூனியர் பரிசு பெறுகிறவர்கள் நீங்கள் முன்னால் வரவங்களை அன்போடு இருக்கிறோம். இந்த முதலாவது இந்த பரிசை கொடுப்பதற்கு நான் முன்பாக ஐயா ஆண்டனி ஜோசப் ஐயா முன்னால் வர கேட்டேன். இந்த எக்ஸாம் பரிசு கொடுப்பதற்கு வரவங்களை அன்போடு இருக்கிறோம். பிரைமரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிள்ளைகள் முன்னால் வந்து நீங்கள் பேர் சொல்லும்போது வந்து வாங்கணும். பிரைமரி முதல் பரிசு ஜூடி. இரண்டாவது பரிசு ஜெசிகா. ஜூனியர் முதல் பரிசு ஜெருசா. எல்லாருக்கும் ஒரே பரிசு தான் கொடுத்துருக்கோம். நம்ம மாற்ற 3 பரிசு கொடுக்குறோம். ரெண்டாவது பரிசு சங்கர் பாலா. மூன்றாவது பரிசு ஜான் எலைசா. அடுத்து நமக்கு ஸ்டூடெண்ட் பரிசு, சண்டே ஸ்கூல் மாணவர்களுக்கான பரிசு அவர்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அவர்களுக்கான பரிசு நம்ம கொடுக்கும்போது லூயிஸ் ஐயா முன்னால் வரவங்க ஏற்படுறாங்க. பரிசையாக பெயர் சொல்லும் போது பிள்ளைகள் வந்து பரிசு வாங்கி கொடுங்க. நல்ல சங்கர் பாலா. ஜெஃப்ரி. ஜோசுவா. எலைசா. ஆலன். செரி. ஜெருசா. கேத்ரின். ஜோடி. ஜெசிகா. தீபிகா. ஜோனா. சுவேதா. சர்மா. ஓசிகா. சியானா. ஓசிலா. சியானா. அடுத்து ஜெனிதா. அடுத்து வெஸ்லி. வந்திருந்தாங்க. வெஸ்லி வச்சிருங்க வரல. அடுத்து ஜோஸ்வா ஏஞ்சல். அவங்க ஆதாரணா. சில பிரைஸ் வாங்க முடியல முன்பாக. கிரிஃபன்.
இருக்கு. வேற எவாஞ்சலிஸ்ட் வா வேற அந்த கம்பெனி இல்ல ஹரிஸ் சொல்றேன். நான் அதான் விசிறிங் நினைச்சேன். சண்டே ஸ்கூல் ஆசிரியருக்கான பரிசு, இந்த பரிசு பாஸ்டர் மாமதை கொடுப்பார்கள். சிஸ்டர் சசிலதா பிரேம், சிஸ்டர் பிரேமா பிரேம், சிஸ்டர் கவிதா பிரேமரசன், சிஸ்டர் கவிதா பிரேமரசன் எல்லாம் கம்பெனியில் திருவண்ணாமலை வரீங்க. அம்மா கிறிஸ்தவர், பெரிசியா சிறப்பு பரிசாக சிறியரா பரிசு கொடுக்க இருக்கிறோம். சிஸ்டர் சரளா அவர்கள் வந்து இந்த பரிசு கொடுக்க ரொம்ப நினைக்கிறோம். பெரிசியா பெரிசியா ஹரிஸ் காந்தி, ஜோயல் ஜோனத்தான், ஜெரால்ட், ஜாஸ்மின், கீர்த்தி, பிரணவ், கோவை, சாரலதா. சாரலதா அடுத்து நம்ம அதை வாலிபர்களுக்கான தலைவருக்கான பரிசு நான் கொடுக்கிறேன். அவரிடத்தில் நாம் வரவேற்கிறோம். கீர்த்தி யாரு? கீர்த்தி வாங்க. கீர்த்தி கீர்த்தி வேற யாருக்காவது பரிசு கொடுக்காம இருந்தா நீங்க என்ன அதுக்கு பிரைஸ் வாங்காட்டி இருக்குது, பரிசு கொடுக்கலாம். வேற யாருக்காவது பக்கத்தில் பாருங்க, டீச்சர்ஸ் பாருங்க, வேற யாருக்கா கொடுக்காம இருக்குதா நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு யாருக்காவது கொடுக்காம இருந்தா நீங்க சொன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஒரே ஒரு பாப்பா யார் யார் ஆமா தர்ஷினி தர்ஷினி. அதோட இன்னொரு பாப்பாவுக்கு நான் சிறப்பாக கொடுக்கணும். அந்த வாமா அனுப்பணும் அமிர்தமா பேட்டி அவளையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தோம். தேவன் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இந்த வழியில் ஆமா ஆமா அதுக்கு எடுத்து டெபி வரல வரல டெபி வரல இல்லை டெபி வராது வராதவங்களுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நம்ம கடைசியாக பாஸ்டமான ஜெபம் பண்ணி நம்ம ஆசீர்வாதம் போடலாம்.
நான் போன ஆண்டு கொஞ்சம் நேரம் அதிகமானதுனால நாம் எவ்வளவு சுருக்கமாக அதை முடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த நல்ல ஆலோசனைகளை ஏற்று அதை பொறுப்பாக செய்த சகோதரியை மற்ற குழுவினரை கற்றுக் ஆசீர்வதிப்பார்கள். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள் ஆண்டவரே, அவருடைய திறமையை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புரோகிராமும் தேவனை நன்றி. பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். வருங்காலத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக சபைக்கு தூணாக பிள்ளைகளை மாற்றும் அதிகமாக பிரயாசப்பட்ட எங்கள் பிள்ளைகளை தேவ கருத்தில் கொடுக்கும். அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து பலன் கடந்து வருவதாக, பரலோகத்திலிருந்து பலன் அவர்களுக்கு கடந்து வருவதாக. சிறிய ஊழியமானால் அது மிக கருத்தோடு கஷ்டத்தோடு செய்ய இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கருத்தை கொடுக்கிறோம். அடுத்த ஆண்டு திரளான பிள்ளைகள் வர கர்த்தர் உதவி செய்கிறாங்க. சபை பெருக உதவி செய்கிறாங்க. பிள்ளைகள் அதிகமாக பெருக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த சிறு பிள்ளைகளோடும் வாலிப பிள்ளைகளோடும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் நமக்கு அந்த வெளியே வாகனத்தில் போகிறவங்களுக்கு வாகனம் ரெடியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேற அந்த சாவி எங்கே தள்ளி போட்டுக்கிறீங்க? சாவி கையில் இருக்கா வீட்டில் இருக்கா? சாவி எடுத்து வாங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணால் உங்களுக்கு எப்போது மேலே கொண்டு விடுவாங்க. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களை பாராட்டுகிறோம். அவ்வளவு வேலைக்கு மத்தியும் வந்து நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வேன் உங்களுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு 5 நிமிஷம் காட்டணும். நீங்கள் வெளியே இருந்தால் ரெடியாக வரும். 2 நாள் கொண்டு விடுவாங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்க 1 ட்ரிப்போ 2 நாள் கொண்டு விடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்காங்க.